ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தனி நீதிபதி அவர்களுடைய இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சில வாதங்களை தாவேக முன்வைத்தது. இவங்க கடுமையாக இந்த கட்சியை விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ தனி நீதிபதி குறித்தும் கூட இந்த தீர்ப்பில் இடம்பெற்றிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது என்ன மாதிரியான அப்சர்வேஷன் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த தனி நீதிபதி தெரிவித்த கருத்துக்கள் அப்படின்றது சமூக வலைதளங்கள்லேயும் செய்திகள்லேயும் பெருமளவு பேசப்பட்டது. என்ன மாதிரியான கட்சி தாவேக அப்படின்னு கேட்டதும், ஓடி ஒளிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்ட அந்த செய்திகளும், தலைமைத்துவம் விஜய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னதும் கூட அந்த கட்சி தலைவரை டிஃபேம் பண்ணுது அப்படின்னு அவங்க வாதங்களை முன் வச்சாங்க. ஸோ அந்த கருத்துக்கள் தொடர்பாக தீர்ப்பில் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. தனி நீதிபதி தெரிவித்த இந்த விவகாரம் தான் தாவேகாவுக்கு கடுமையான பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இப்போ அதை எதிர்த்து அவங்க மனு தாக்கல் செஞ்சாங்க. அதற்கு அவங்களுக்கு பரிகாரமாக இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றதும் எஸ்ஐடி விசாரணையும் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து தனி நீதிபதி அவர்கள் தெரிவித்த இந்த கருத்துக்கள் தொடர்பாகவும் தீர்ப்பில் விவரங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. தீர்ப்பினுடைய விவரங்கள் வெளிவந்தால் அதனுடைய முழுமையான விவரங்கள் என்ன அப்படின்றது தெரிய வரும். சதீஷ் முருகன், இதில் ஒரு சிபிஐ விசாரணையை எஸ்ஐடி கண்காணிப்பது அப்படின்றது ஒரு புதுமையான நிகழ்வாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? விவரங்கள் நிச்சயமாக இல்லை கார்கே. நமக்கு தெரிஞ்சு இந்த சிபிஐ விசாரணையை அந்தந்த எந்தெந்த அமைப்புகள், அந்த விசாரணை அமைப்பை கண்காணிப்பதற்கு ஒரு எஸ்ஐடி இவர்கள் கோரியது இந்த ஒட்டுமொத்த வழக்கையுமே விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு எஸ்ஐடி கேட்டிருந்தாங்க தாவேக தரப்புல. ஆனால் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை, அது மற்ற மனுதாரர்கள் கேட்ட சிபிஐ விசாரணையையும் கொடுத்து அந்த சிபிஐ விசாரணையை ஒரு எஸ்ஐடி கண்காணிக்கும், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் அந்த விசாரணை அமைப்பு கண்காணிக்கும் என்பது இது ஒரு புதிய நடைமுறையாக இருக்குது. எனக்கு தெரிந்தவரை இப்போ அண்மை காலங்களில் இது போன்ற எந்த மாதிரியான ஒரு வழக்குகளையும் இது போன்ற ஒரு தீர்ப்பு என்பது வழங்கப்படவில்லை. ஒரு விசாரணை அமைப்பை கண்காணிப்பது என்பதுமே இதுவுமே இப்போ நீங்க சட்ட வல்லுநர்கிட்ட கேட்டீங்கன்னா, இல்லை இது தொடர்பான விஷயங்களை கேட்டீங்கன்னா, இப்போ சிபிஐ விசாரணை நடத்தும், அதை எஸ்ஐடி கண்காணிக்கும்னா அப்ப சிபிஐ விசாரணையை கண்காணிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படும். குறிப்பா சிபிஐ விசாரணையின் மீது, அந்த அமைப்பின் மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் முறையா அவங்க சுதந்திரமா விசாரணை நடத்தி அது தொடர்பான விஷயங்களை அவங்க தாக்கல் செய்யட்டும், வழக்கு தொடர்பான விஷயங்களை. பட் ஆனால் சிபிஐ விசாரணையும் நடத்தும், அதை கண்காணிக்க ஒரு எஸ்ஐடி என்பது முக்கியமாக இந்த கண்காணிப்பு என்பது எங்க வரும்னா, அவர்கள் முறையாக செயல்படவில்லை, இல்லை அவர்கள் மீது சந்தேகம் இருக்கிறது, இல்லை அவருடைய செயல்பாடுகள் திருப்தி இல்லை என்கிற பட்சத்தில் தான் இது போன்ற விஷயங்கள் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடும்போது சரி ஓகே நீங்க இந்த அமைப்புக்கு கண்காணிப்பதற்கு ஒரு எஸ்ஐடி போடுறோம் அப்படின்ற மாதிரி போடுவதற்கான விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனா தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களே ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டு அதை கண்காணிக்க இன்னொரு ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு எஸ்ஐடி அமைப்பது என்பது இது ஒரு புதிய விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. எஸ்ஐடி என்பதே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு. ஏற்கனவே நடைபெற்ற இந்த புலனாய்வை விட இன்னும் தீவிரமாக, இன்னும் ஆழமாக இறங்கி ஏற்கனவே செய்யப்பட்ட விஷயங்கள் எதுவும் குளறுபடிகள் இருக்கு, அதை ஏற்கனவே விசாரணை செய்யப்பட்ட அந்த லோக்கல் அமைப்புகள், தமிழக அரசு, தமிழக காவல்துறை செய்த அந்த விசாரணையில ஏதாவது குளறுபடிகளோ இல்லை வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதோ என்பதை கண்டுபிடிப்பதற்காக மட்டும்தான் அந்த புலனாய்வு குழுக்கள் என்பதே அமைக்கப்படும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வழக்கை விசாரிப்பதற்கு சிபிஐ விசாரணை, அதை தொடர்ந்து அதை கண்காணிக்க ஒரு எஸ்ஐடி என்பது தற்பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறதுக்காக இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் மென்ஷன் பண்றாங்க, இன்னும் டீடைல்டா அந்த ஆர்டர்ஸ்ல என்ன சொல்றாங்க, இந்த எஸ்ஐடியோட செயல்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம பின் வருங்காலங்களில் பார்க்க இருக்கோம். ஆர்டர்ஸ்ல கம்ப்ளீட்டா அவங்க அதை மென்ஷன் பண்ணுவாங்க, அவங்க என்னெல்லாம் இதோட செயல்பாடுகள் என்பது நமக்கு தெரிய வரும். ஏன்னா சிபிஐ விசாரணை என்பது நார்மல் ஒரு ப்ரொசீஜர் தான். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா லோக்கல் இது வரைக்கும் இவங்க பண்ணி வச்சிருக்க விசாரணையோட கோப்புகளை பெற்று தொடர்ந்து அவங்க அந்த விசாரணையை நடத்துவாங்க. பட் ஆனா எஸ்ஐடிக்கு இப்ப என்ன ரோல் இருக்கு இதுல? இப்ப எஸ்ஐடி ஒன்று அமைச்சிருந்தாங்கன்னா அவங்க நேரடியாக கள ஆய்வு செய்வது போன்ற வழக்கு விசாரிப்பது போன்ற விசாரணைகள் மேற்கொள்வது, சாட்சிகளை விசாரிப்பது எல்லாம் நடக்கும். ஆனா சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் பட்சத்துல ஒருவேளை சிபிஐ விசாரணை நடத்தி அந்த பீரியாடிக்கலா கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை அந்த அறிக்கைகளை பரிசீலனை பண்ணி அதுல இவர்கள் எதுவும் பண்ண இருக்கிறாங்களா போன்ற விஷயங்கள்லாம் உச்சநீதிமன்ற அந்த நீதிபதி தீர்ப்பு நகல் வரும்போது நமக்கு தெளிவாக தெரிவிக்கும் என்ன ரோல் இந்த எஸ்ஐடி பிளே பண்ண போகுது. இந்த எஸ்ஐடி தனியா விசாரணை நடத்த போகுதா, அல்லது சிபிஐ விசாரணையை முழுக்க முழுக்க கண்காணித்து கொண்டு வெறும் அறிக்கைகளை மட்டும் வாங்கி வைத்து அது தொடர்பான விஷயங்களை இல்லை இன்னும் துரிதப்படுத்துவதற்கு, இல்லை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இன்னும் இந்த விசாரணை இப்படி நடத்துங்க கைட் பண்ண போறாங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகள்லாம் இந்த தீர்ப்பின் மூலமா நமக்கு எழுந்திருக்கு. போக போக அந்த தீர்ப்பினுடைய முழு தகவல்களும் வெளிவரும் பட்சத்துல அதுல இந்த எஸ்ஐடியோட பிரதான முக்கியமான ரோல் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். கார்கே.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.